வாரம் இந்த புது கலெக்ஷன் வந்து அப்டேட் பண்ணுறதுல சென்னை சில்க்ஸுக்கு நிகர் சென்னை சில்க்ஸ் தான். அந்த அளவுக்கு வந்து புது கலெக்ஷன் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போவுமே நம்மளோட நல்ல நேரமாக என்னன்னு தெரியல, எப்போ போனாலும் ஒன்று பண்டல் பிரிச்சிட்ருப்பாங்க, இல்லைனா டேகு போட்டுட்ருப்பாங்க, இல்லைனா இந்த மாதிரி டிஸ்பிளே வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நமக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். டக்குன்னு எந்த மாதிரியான சாரீ இருக்குது அப்படிங்கிறத ஓவரால் வந்து சிங்கிள் வீடியோவில் கவர் பண்ணிவிட்டு வரா மாதிரி நமக்கு டைம் வந்து அமைஞ்சிடும். அந்த விதத்தில் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒரு 5000 இருந்து 10,000க்கு உள்ளவே வரா மாதிரியான சாஃப்ட் சில்க் சாரியில் வரக்கூடிய கலெக்ஷன் தான். புது கலர் காம்பினேஷனில் அந்த த்ரெட்டு கூட ஓப்பன் பண்ணாத அளவுக்கு வந்து எல்லாம் சுட அப்படிங்கிற மாதிரியான புது கலெக்ஷன் தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இது எல்லாமே டி நகர் சென்னை சில்க்ஸில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய சில்க் சாரீ செக்ஷனில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு செல்ஃப் பார்டர் வரும், கான்ட்ராஸ்ட்டாக வரா மாதிரி பார்டர் வரும், வைர ஊசி லைன்ஸ் வரும், 1000 புட்டா, அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட வெரைட்டி வந்து உங்களுக்கு சாஃப்ட் சில்க் சாரியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. உங்கள் பட்ஜெட் என்ன அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன் எடுத்து காமிக்கிறாங்க. மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் புது கலர் காம்பினேஷனில் வரா மாதிரி ரஸ்டிக் ஆரஞ்சாக இருக்கட்டும், இல்லைனா வந்து உங்களுக்கு செலிப்ரிட்டி இன்ஸ்பயர்ட் சாரீ எல்லாமே கூட உங்களுக்கு அந்த விதமான கலர் காம்பினேஷனில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்ம டிஸ்பிளே வைக்கும்போது, வீடியோ எடுக்கும்போது ஓப்பன் பண்ணி காமிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களே வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நமக்கு ஓப்பன் பண்ணி காமிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு ரேண்டமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. நேரில் போய் வீடியோ காமிச்சு கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது காமிச்சிங்க அப்படின்னா அவங்க எடுத்து காட்டுவாங்க. இந்த மாதிரியான சாரீ எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிளெயின் கிடையாது, மைனூட்டாக வந்து உங்களுக்கு லைன் கொடுத்துருக்காங்க. ஒரு கட்டம் டிசைன்ஸ், செக்குரி டிசைன்ஸ்லேயும் வரும், வைர ஊசி லைன்ஸும் வரும், கொஞ்சம் பெரிய டிஃப்ரெண்ட் கட்டம் இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நமக்கு பிளெயினாக வருது இல்லையா, கிட்ட போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோல்டு சாரீ லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பிளெயினாக வரக்கூடிய சாரீமே அவைலபிளாக இருக்குது. இன்னும் த்ரோட் வந்து சரியாகலை. ஏற்கனவே என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் ரஃப்பாக, அதாவது கரடு முரடாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் மோசமாகவே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். வாய்ஸ் கேட்க முடியாமல் கஷ்டப்பட்டு கேட்குறவங்க மியூட்டில் போட்டுட்டு நீங்கள் சாரீ மட்டும் பார்த்தா நல்லாயிருக்கும். இதிலே வந்து உங்களுக்கு பெரிய பார்டர் வரா மாதிரியும் கொடுத்துருக்காங்கங்க. அப்புறம் வந்து பிளெயினாக வரக்கூடியதிலே ஒரு ஃபேன்சி பார்டர் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் உங்களுக்கு பார்டர் வரும். இந்த மாங்காய் டிசைன், அன்னம் டிசைன்ஸ் எல்லாமே நமக்கு ஓல்டு ட்ரெடிஷ்னல் டிசைன். ஒரு மாங்காய் டிசைன்லாம் எப்போ எல்லா சாரீலேயும் வந்தாலும் எந்த கலர் காம்பினேஷனில் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த அன்னம் டிசைனுமே எந்த கலர் காம்பினேஷனில் கொடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன சைஸ் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும், பெரிய சைஸ் அன்னம் இருக்கிற மாதிரி போட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு ஃபேன்சியாக உருவம் இல்லாத பார்டரில் வந்து சில்க் சாரீ வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அதுலேயுமே கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி டிஸ்பிளே போடும்போது நம்ம நிறைய வீடியோஸில் சொன்னது தான், ஓனர் வந்து வருவார். ஸோ வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு கலெக்ஷன் சில சாரீலாம் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அந்த டைமில் கொஞ்சம் நம்ம முன்ன பின்ன போனோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம டக்குன்னு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓனர் வரும்போது பின்னாடி ஒரு 20-25 பேர்கிட்ட அப்படியே வருவாங்க. ஸோ அவங்க ஃபுல்லாகவே அந்த சாரியை பற்றியெல்லாம் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம அந்த டைமில் எடுக்க முடியாது, கேமரா வச்சுட்டு போய் ஃபோனை வச்சுட்டு எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஒன்று முன்னாடி போகணும், இல்லைனா அதுக்கப்புறம் போகணும். கொஞ்சம் லேட்டாக போனோம் அப்படின்னா இதெல்லாம் அப்படியே டக்குன்னு எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுடுவாங்க. அதுதான். இந்த பிங்க்கு கூட நல்லாயிருக்கு பாருங்கள், ஆனியன் பிங்க்கில் ஒரு டபுள் ஷேட் கலர் வரும் இல்லையா, அந்த மாதிரியான கலர். அப்புறம் வந்து திலகம் டிசைன்ஸ்னு ஒன்று வரும் பாருங்கள், அந்த பேட்டர்ன் சாரியுமே ரொம்ப நல்லாயிருக்கும். திலகம் டிசைன் வரக்கூடியது, தாளம்பூ பார்ட்ரு, டெம்பிள் பார்ட்ரு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தான். இது ஃப்ளவர் டிசைன்ஸில் இருக்குது பாருங்கள். கலர் மட்டும் இல்லாமல் அந்த சென்டரில் வரக்கூடிய டிசைனுமே வந்து ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் தான். இது ரொம்ப தின் பார்ட்ரு வரும். லாஸ்ட் இருக்கக்கூடிய ப்ளூ பாருங்கள், கொஞ்சம் தின் பார்டர் வரும். சில பேர் வந்து பெரிய பார்டர்லாம் வேணான்னு கேட்பாங்க. சில பேர் வந்து ரெட்டப்பட்ட பார்டரில் எனக்கு நல்ல பெரிய பார்டராக வேணும்னு கேட்பாங்க. அதுக்கு உண்டான கலெக்ஷனுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஆனால் இதெல்லாம் ஓப்பன் பண்ணால் செம்மையாக இருக்கும். நம்ம லேட்டாக போனோம், அதாவது ஒரு 11 மணி 12 மணிக்கு மேலே போனோம் அப்படின்னா இதில் 1-2 தான் ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க. ஆனால் இத்தனை கலர் நம்ம பார்க்க முடியாது இல்லையா. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த காஞ்சி காட்டனில் வரக்கூடிய சாரீ, இதை தான் வந்து அதில் காப்பி பண்ணியிருப்பாங்க. 1000 புட்டா இருக்குது பாருங்கள். அது வந்து இந்த ட்ரிபிள் ஷேட் கலரில் வரக்கூடியது, ராமர் ப்ளூ, ஒரு மாதிரி ஒரு பிங்க் வரும், ஒரு க்ரீனிஷ் கலர், 3 கலர் சேர்ந்த மாதிரி வரும். அந்த டார்க் பர்பிள் கூட நல்லாயிருக்கு. இதுவுமே யார் கட்டினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்ல கலர். ரஸ்டிக் ஆரஞ்சில் வந்து உங்களுக்கு காஃபி ப்ரௌன் வரா மாதிரி கொடுத்துருக்காங்க. பேரட் க்ரீன் வித் பிங்க்கு. பிளாக்லேயுமே நிறைய விதமான சில்க் சாரீ வச்சுருக்காங்க. எல்லா ரேட்லேயுமே 50,000 சாரீ கூட வந்து உங்களுக்கு ருப்பீஸில் உள்ள சாரீ உங்களுக்கு பிளாக்ல அவைலபிளாக இருக்குது. அதுவும் நிறைய பேர் வாங்குறாங்க அப்படிங்கிறதுனால.
சில பேருக்கு கொஞ்சம் மைல்டான கலரில் பிடிக்கும், சில பேருக்கு வந்து நல்லா எனக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரைட்டாக கட்டினா தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான saree பொறுத்த வரைக்கும் நமக்கு டக்குன்னு பார்த்தோன்னே நம்மளை வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கட்டுவோம். பேஸ்டல் கலர் சார்ட் வந்து இதில் அந்த அளவுக்கு தெரியல, என்னோடய டேஸ்ட்டாக என்னன்னு தெரியல. உங்களுக்கு எப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நல்ல நல்ல ஒரு அழகான ஒரு டார்க் ஒரு பிரைட்டான கலர் கட்டினோன்னா நமக்கே ஒரு நல்லாயிருக்கும், ஒரு என்ன சொல்கிறது, நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் இல்லையா? அதனால் அதே மாதிரி பார்டரும் ரொம்ப பெருசாலாம் நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்க பெரிய பார்டர் கட்டினா அந்தளவுக்கு எடுக்காது. கொஞ்சம் டாலாக இருக்கிறவங்க பெரிய பார்டர் வச்சு வேர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் வரக்கூடிய பார்டர் தான். இது பாருங்கள், அன்னம் டிசைன்ஸு ஆரஞ்சில் வருது. ஸோ சில saree வந்து நமக்கு இந்த டோலா சில்க் சாரியில் மட்டும்தான் ஒரு சிங்கிள் டிசைனில் ஒரு 8 கலர் 10 கலர் 6 கலர் அந்த மாதிரி வரும். ஆனால் பட்டு புடவையில் அந்த மாதிரி வராது. சென்னை சில்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்ஷனுமே உங்களுக்கு கிடைக்கும். சில சாரியில் சிங்கிள் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா அதில் கலர் ஆப்ஷனுமே வச்சுருப்பாங்க. இந்த டிஷ்யூ சாரியெல்லாம் வருது இல்லையா, டிஷ்யூவில் வந்து உங்களுக்கு 2.5ல் வரக்கூடிய saree எல்லாமே சேம் பேட்டர்னில் உங்களுக்கு கலர் காம்பினேஷன் வந்து அவைலபிளாக இருக்கும், ஆப்ஷன் இருக்கும். இதுவும் செம்மையான கலர். இது இந்த காஃபி ப்ரௌனுக்கே வந்து உங்களுக்கு அழகான ஒரு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், அது பொடி கட்டம், இது வந்து உங்களுக்கு லைன்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக எடுக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ saree கவர் பண்ணுறதுனால நான் இந்த மாதிரியான டைமில் மோஸ்ட்லி போகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இல்லைனா வந்து அதுவே அமைச்சு கொடுத்துரும். அந்த மாதிரியான லக்கு நமக்கு இருக்குது. எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ணுறது தான். அவங்களோட திருப்திக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வீடியோ அமையுது. அப்புறம் ரீசெண்டாக வந்து நம்ம சவுகார் பெட் ஷாப்பில் ஒரு வீடியோ போட்டோம் நம்ம சேனலில். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் எப்போவுமே சொல்கிறது தான். இதெல்லாம் பாருங்கள், இந்த டிஸ்பிளேயில் வந்து கட்டி விட்டுருப்பாங்க. உங்களுக்கு டாய்ஸ்க்கு வந்து கட்டி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு இதுக்கும் வந்து வேர் பண்ணி விட்டுருப்பாங்க. இதெல்லாம் 17,000 ருபீஸில் வரக்கூடிய saree. ஒவ்வொரு சாரியுமே வந்து ஒவ்வொரு ரேட்டில் வரா மாதிரி கொடுத்துருப்பாங்க. புதுசாக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன் இந்த மாதிரி டிஸ்பிளே போட்டிருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்து கூட வாங்கிக்கலாம். ஸோ என்ன சொல்லிகிட்டு இருந்தோம், சவுகார்பேட்டில் வந்து நம்ம ஒரு ஹோல்சேல் ஷாப் வந்து போட்டிருந்தோம் இன்னர் வேர்க்கு. அப்போ நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்களை போடும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். பெரிய கடைகளில் வந்து உங்களுக்கு நம்ம என்ன தான் வீடியோ பார்த்தாலும் ஆன்லைன் ஃபெசிலிட்டி கிடையாது, நீங்கள் டேரெக்டாக போய் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இது நல்லாயிருக்கு பாருங்கள், காஃபி ப்ரௌன். ஸோ சின்ன கடையை போடும்போது அவங்களுக்கும் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும், அவங்களுக்கும் சேல்ஸ் ஆகும், நமக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் பிஸ்னஸ் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன். என்னன்னு தெரியல, அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. அதாவது நம்ம சேனலில் சவுகார்பேட் ஷாப்பில் வந்து ஒரு 10,000 வியூஸ் கூட பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த வீடியோ நல்லா போயிட்டுருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹோல்சேல் ப்ரைஸில் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அவங்களும் மெசேஜ் பண்ணாங்க, ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சின்ன சின்ன கடை போடும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் பாருங்கள். உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் பாருங்கள். இந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். அழகான ஒரு காஃபி ப்ரௌனில் குட்டி குட்டி கட்டம் இருக்கிற மாதிரி டிசைன் 2095 ப்ரைஸில் வருது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர். உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த நாட்கள்லையும் நம்ம இடையில சின்ன சின்ன கடைகளை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் கடைக்காரங்க நம்மளை கேட்பாங்க இல்லையா? அதனால் சொல்லிகிட்ருக்கேன், நம்ம உங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, கடைக்காரங்களோட டைமும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, என்னோடய டைமும் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம எல்லா கடைகளையும் கவர் பண்ணலாம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த கடை போடுங்க அந்த கடை போடுங்கன்ட்டு. நான் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரியான வீடியோஸும் போடுறேன். இந்த மாதிரியான பிராண்டட் கடைகளும் வந்து உங்களுக்கு வரும், கவலைப்படாதீங்க. சென்னை சில்க்ஸ், போத்தீஸ், ஆர்எம்கேவி. ஸோ ஆர்எம்கேவி நம்ம போகிறதில்ல, சரவணா ஸ்டோர் அந்த மாதிரியான மற்ற கடைகளும் நம்ம சேனலில் எப்போவும் வரா மாதிரி வரக்கூடிய வீடியோவும் வரும். இடையில நம்ம சின்ன கடைகளும் நம்ம கவர் பண்ணி போடலாம். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு கிட்ட சொல்லிட்டு தான் நான் அதை பண்ணணுங்கிறதுல தெளிவாக இருக்கிறேன். நான் சேனல் என்னோடது அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் எடுத்து போடணும் அப்படின்னு கிடையாது. நானும் ஒரு சில கோட்பாடுகளை வச்சுருக்கேன், இதுதான் போடணும் அது போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக நம்மளோட ஷாப்பிங் வீடியோ அது சம்மந்தப்பட்ட வீடியோவாக தான் இருக்கும் நம்ம சேனலில். ஸோ சொல்லணும்னு தோணுச்சு, உங்களுக்கு மொக்க போடுற மாதிரி இருந்து அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த ரஸ்டிக் ஆரஞ்சில் நிறைய வந்து உங்களுக்கு லைன்ஸில் இருக்குது, கட்டம் இருக்குது, பிளெயின் இருக்குது, புட்டாஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆல்ரெடி ஒரு ஜார்ஜெட் saree வாங்கிட்டேன். ஏற்கனவே ரீல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. திரும்ப அந்த மாதிரி எடுக்க வேணாமே அப்படிங்கிறதுனால அது மேலே ஒரு கண்ணு வச்சுருக்கேன். ஆனால் சில்க் சாரியில் ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் ரேண்டமாக எல்லாருமே வந்து அந்த ட்ரெண்டிங் saree வேர் பண்ணிடுறாங்க. நம்ம கட்டினா ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியாது.
நம்ம டிஃப்ரெண்ட்டான கலரே சூஸ் பண்ணுவோம். நம்ம கட்டி நம்ம ஒரு ட்ரெண்டாக்குவோம் இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் gift சாரீக்காக வந்து வச்சுருக்காங்க. நேரில் போய் பாருங்கள். நிறைய விதமான கலரில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. எல்லா விதமான ப்ரைஸ்லேயும் வச்சுருக்காங்க. இந்த சாரீ வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 50,000 70,000 உள்ள சாரியை வந்து அப்படியே வந்து காப்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது பியோர் வெட்டிங் சில்க் சாரியில் வரக்கூடிய கலர் டிசைன்ஸ் எல்லாமே வந்து என்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,295 4,300 அந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. தனியாக கூப்பிட்டு, அதாவது ஸ்பெசிஃபிக்காக கூப்பிட்டு இந்த வீடியோ மட்டும் எடுக்க சொன்னாங்க. ரேட்டை சொல்ல சொன்னாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த சாரீ அவ்வளோ நல்லா இருந்தது. 4,300 செம்ம அப்படின்னு சொல்லலாம். இதே சாரீ 50,000 சாரியும் காமிச்சாங்க. கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த குவாலிட்டி இருந்தது. இந்த மாதிரி நமக்கு ஒரு 5,000க்குள்ளேயே நிறைய விதமான சாரீ இருக்குது. விசிறி மடிப்பில் மடித்து வச்சுருக்கக்கூடிய நிறைய விதமான கிஃப்ட் சாரீ வச்சுருக்காங்க. 1+1 காம்போ இருக்குது. நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அதில் போட்டுட்டோம். அதிலே வந்து இது ஒரு ப்ரௌன் கலரில் வரா மாதிரி, ஒரு டார்க் மெரூனில் வரா மாதிரி நினைக்கிறேன். ஆமாம், காஃபி ப்ரௌன் என்ன கலர் வேணும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் கலர். ரெட்டு மெரூன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா இருந்தது. சேம் ப்ரைஸில் வருது. அப்புறம் டிசைனர் சாரீ, இந்த 1 மினிட் சாரீ அந்த மாதிரியான உங்களுக்கு பேட்டர்னில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக போய் பாருங்கள். இதெல்லாம் டி நகர் சென்னை சில்க்ஸில் 2nd ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன். அடுத்தடுத்து நாட்களில் வரக்கூடியது மைசூர் சில்க் சாரீ, டசரில் வரக்கூடியது எல்லாமே நம்ம பார்த்துலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர்.